அப்படின்னா இது ஒன்று ஆஸ்டியாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் ஆஃப் ஆக்ஸ். ஆக்ஸோடது மட்டும் நம்ம படிச்சா போதும். அதாவது ஆர்த்ராலஜி அண்ட் மயாலஜி. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஸ்டடி ஆஃப் ஹார்ட் அண்ட் கண்டக்ஷன் சிஸ்டம் அண்ட் ஜென்ரல் பிளான் ஆஃப் பல்மனரி அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏஞ்சியாலஜி. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அனாட்டமி ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், அதாவது நர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஸ்பிளாங்கனாலஜி, கிராஸ் ஸ்டடி ஆஃப் ஆர்கன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, யூரினரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஆல் ஆக்ஸ், ஹார்ஸ், டாக், பிக் அண்ட் ஃபோர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் ஹிஸ்டாலஜி. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் நம்ம அனாட்டமி சிலபஸ். இதில் மேஜராக பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மோஸ்ட்லி ஆஸ்டியாலஜிலையும் ஸ்பிளாங்கனாலஜியும் தான் அதிகப்படியான கொஷின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏஞ்சியாலஜி, நெக்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம். இது ரெண்டுலேயுமே ஈக்குவலாக வந்து நம்ம கொஷின்ஸ் வந்திருக்கு. மயாலஜி அண்ட் ஹிஸ்டாலஜி வந்து நம்ம கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஆஸ்டியாலஜி, ஆர்த்ராலஜி அண்ட் மயாலஜி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஸ்டியாலஜி தான் வந்து பேசிக் ஆஃப் அனாட்டமி நம்ம சொல்லலாம். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்டியாலஜி. ஆஸ்டியாலஜி அப்படின்னா இட்ஸ் ஸ்டடி ஆஃப் போன்ஸ். போன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பாடியில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ், அதாவது போன்ல வந்து 2 டைப்ஸ் சொல்லலாம். காம்பேக்ட் போன், கேன்சலேட்டட் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பேக்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போனோட அவுட்டர் சர்ஃபேஸ், அவுட்டர் இதில் இருக்கிறது தான் வந்து நம்ம காம்பேக்ட் போன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டு காம்பேக்ட் போன், அதாவது இன்னர் சர்ஃபேஸ், அதாவது மெடுலரி கேவிட்டியை கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேன்சலேட்டட் போன் ஆர் ஸ்பாஞ்சி போன் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் மற்ற டைப்ஸ் ஆஃப் போன் இருக்கு. அபார்ட்டட் லாங் போன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அபார்ட்டட் லாங் போன்னா மட்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்ச போதும். லாங் போன்ஸ் அப்படின்றது இந்த ஹியூமரஸ், ரேடியஸ் எல்லாம் நம்ம லாங் போன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அந்த போன் ஃபுல்லா ஃபார்ம் ஆகல அப்படின்னா அது வந்து அபார்ட்டட் லாங் போன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் போன்ஸை வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ்ட் ஃபார்ம்ல படிக்கணும். அதுக்காக 2 டைப்ஸா, அதாவது அந்த ஸ்கெலிட்டனை 2ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஸ்கெலிட்டன் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஆக்சுவல் ஸ்கெலிட்டன் அப்படின்னா அதுல வந்துட்டு என்னென்ன கம்ப்ரைஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல், அதாவது ஆக்சுவல் அப்படின்னா சென்டர். ஸோ சென்டர்ல என்னென்ன இதெல்லாம் இருக்கு, ஸ்கல் இருக்கு, அதை தொடர்ந்து வெர்டபிரல் காலம் இருக்கு, அதோட ஜாயின் தான் ரிப்ஸ், ஸ்டர்னம். இந்த 4 தான் வந்து ஆக்சுவல் ஸ்கெலிட்டனை கன்ஸ்டியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அப்பெண்டிகுலர் அப்படின்னா அவே ஃப்ரம் தி ஆக்சுவல் சைட், அதாவது சைட்ல என்னென்ன இருக்கு, அதாவது நம்ம லிம்ஸ், 4 லிம் போன்ஸ், பெக்டரல் போன்ஸ், பெக்டரல் கிரிடலோட இது, நெக்ஸ்ட் பெல்விக், ஹைண்ட் லிம் போன்ஸ். இது 2 தான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ல நமக்கு வருது. 4 லிம் போன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், தொராசிக் போன்ஸ், தொராசிக் லிம் போன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பெல்விக் போன்ஸ் அப்படின்னா ஹைண்ட் லிம் போன்ஸ். ஸோ இதை வந்து இதோட இது ஆக்சுவல் என்னென்ன வரும், அப்பெண்டிகுலர் எது வரும்னு நம்ம கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் போன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். பட் அந்த அனிமல்ஸ்க்கு அப்படி கிடையாது, இட் வேரிஸ். அதோட நம்பர்ஸ் தான் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 போன்ஸ் இருக்கும். ஹார்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 205 போன்ஸ் இருக்கும். பிக்ஸ்க்கு வந்து 274 இருக்கும். டாக் வந்து 291, ஃபவுல் வந்து 169 போன்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெட்ரோட்ரோபிக் ஆர் விசரல் ஆர் ஸ்பிளாங்கனிக் போன்ஸ். நம்ம பாடியில எல்லா போன்ஸும் ஒரு சிஸ்டமா கனெக்ட் ஆயிருக்கும். பட் சம் போன்ஸ் லைக் ஹெட்ரோட்ரோபிக் ஆர் விசரல் ஆர் ஸ்பிளாங்கனிக் போன் அப்படின்ற போன் வந்து இது ஸ்கெலிட்டனோட சேராது. இது வந்து தனியா as the name indicates விசரல் ஆர் ஸ்பிளாங்கனிக், நம்ம ஏதாவது ஒரு மேஜர் விசரல் ஆர்கனோட இந்த போன் வந்து அசோசியேட் ஆயிருக்கும். அதனால தான் இது விசரல் ஆர் ஸ்பிளாங்கனிக் போன் ஆர் ஹெட்ரோட்ரோபிக் போன் அப்படின்னு சொல்றோம். இதுல மேஜரா 4 போன் இருக்கு. ஆஸ் கார்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் இருக்கு. கார்டிஸ் அப்படின்னா ஹார்ட்ல இருக்கும். ஆனா நமக்கு தேவை வந்து எந்த அனிமலோட ஹார்ட்ல இருக்கு, ஆஸ் கார்டிஸ்ங்கிறது ஹார்ட் ஆஃப் கேட்டல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆஸ் பீனிஸ், இது வந்து பீனிஸ் ஆஃப் டாக்ஸ் மட்டும் கிடையாது, பேட்ஸ், ரோடன்ஸ் அண்ட் சம் பிரைமேட் அனிமல்ஸ்லயும் இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராஸ்ட்ரை, இது வந்து ஸ்னவுட் ஆஃப் பிக்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்பிரீனிக், ஸ்ப்ளீனிக் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு டயஃப்ரம். ஸோ டயஃப்ரம் ஆஃப் கேமல்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளீன் விசரல்